அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். சமையல் தெரியாதவங்க, புதுசாக பழகிறவங்க, இவங்களுக்காக புதுசாக வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பாவக்காய் வச்சு பிட்லா ஒன்று டேஸ்ட்டாக எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு குக்கரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு, அதாவது ஒரு 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வைக்கிறோம். ஒரு பாதி அளவு வெந்த பிறகு நம்ம ஏற்கனவே தனியாக பாவக்காயும் கத்திரிக்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த பாசிப்பருப்பு வெந்த பிறகு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயும் கத்திரிக்காயும் இதில் போடுறோம். அதில் போட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு 2 கல் கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா பாவக்காய்ங்கிறது கசப்பான காய், கூட உப்பு இருந்தாலும் நல்லாயிருக்கும், தெரியாது. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த காயெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில்னாலும் பரவாயில்ல விட்டு எடுங்க. பாசிப்பருப்பு போட்டிருக்கிறதுனால இந்த பாவக்காய் கத்திரிக்காய் நல்ல குழைய வெந்துடும். ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட குழைஞ்சி போச்சு, அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இதில் இப்போ நாம் ஏற்கனவே ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்ல மிக்சியில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இந்த தேங்காய் விழுதையும் நாம் இதில் போட்டு நல்ல ஒரு கலக்கி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தேங்காயோட இந்த பாவக்காய் இது நல்ல மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயத்தூளை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் இதை லேசாக சூடு பண்ணுங்கள். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா இதை இறக்கி வச்சுட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பாவக்காய் கத்திரிக்காய் பிட்லா ரெடி. இது திருநெல்வேலி அந்த பக்கம் பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டான டிஷ்ஷு. சாம்பார் சாதம், வத்த குழம்பு சாதம், இது எல்லாத்துக்குமே இது சூட்டாகும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இதே மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உண்மையிலே இது நல்ல இந்த பாவக்காய் பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் எனக்கு அது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சமையல் வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். இது பிஎஸ்இன் கிச்சன். நன்றி.